இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எப்போது கட்டு அவிழும். ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 64. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். And his mouth was opened immediately and his tongue loosed and he spoke and praised God. Luke chapter 1 verse 64. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, சகரியாவை குறித்து இந்த வசனம் எழுதப்பட்டுள்ளது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய சகரியாவினுடைய வாயினுடைய கட்டுகள், நாவினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் உடனடியாக தேவனை துதித்து பேசத் தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் சில காரியங்களில் சில வேளைகளில் கட்டப்பட்டிருந்தால் அது எப்போது கட்ட அவிழும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். என கண்மானவர்களே, அதாவது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தேவதூதன் 400 வருஷம், அதாவது தேவனுக்கும் உலக ஜனத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த தீர்க்கதரிசிகளும் எழும்பாமல் இருந்த காலம். அந்த காலத்திலே 400 வருடங்களுக்கு பின்பதாக தேவதூதன் என்ன பண்றான்னா, சகரியாவை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், தேவ செய்தியை கொண்டு வருகிறான். அத சகரியா நம்பாததுனால அவனுடைய வாய் கட்டப்பட்டது. நம்ம அந்த அதிகாரத்தை முதல்ல இருந்து வாசித்தா இந்த காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சகரியாவிற்கு நிறைய வருஷம் கழிச்சு, அதாவது வயதான காலத்துல பிள்ளை பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்காக எல்லாரும் சஜஸ்ட் பண்றாங்க. அதாவது இந்த காலகட்டத்துல மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டைலிஷான பேர்லாம் அப்ப வைக்க முடியாது. கண்டிப்பாக அவனுடைய மூதாதையருடைய பேரை தான் வைக்கணும். சோ எல்லாரும் என்ன பண்றாங்க, சகரியாவுடைய பேரை சஜஸ்ட் பண்றாங்க, தகப்பனுடைய பேரை. அப்போ எலிசபெத் என்ன செய்யறாங்கன்னா, பிள்ளைக்கு அதாவது தூதனாலே தரப்பட்ட பேராகிய யோவான் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க, சகரியாவை நோக்கி திரும்புறாங்க. என்ன இந்த லேடி சம்பந்தமே இல்லாத ஒரு பேரை சொல்றா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சைகையில கேக்குறாங்க. இவ வாய் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னா, தேவதூதனாலே உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை இந்த சகரியா நம்பாமற் போனதுனாலே அவனுடைய வாய் கட்டப்பட்டது. என கண்மானவர்களே, இன்றைக்கு நாம் நிறைய நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில் சில கட்டுகள் சந்ததி சந்ததியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? சில காரியத்துல நான் என்னதான் தேவனோடு இருக்கிறதை போல தோன்றினாலும், நல்ல விதமாக எல்லா காரியத்தை செஞ்சாலும் என்னால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய காரியத்தை நம்பாமற் போனதுனாலே இவனுடைய வாய் கட்டப்பட்டது, நாக்கு கட்டப்பட்டது, அவன் பேச்சு இழந்து அத்தனை காலம், அதாவது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், ஊழியம் செய்து வீட்டிற்கு போய் திரும்ப பிள்ளை பிறக்கிறது வரைக்கும் சகரியாவால பேச முடியல. இந்த மாதிரியான ஒரு கட்டப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? என கண்மானவர்களே, நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய வீட்டுல நம்ம தகப்பனுடைய தகப்பன் யாராவது தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய காரியங்களை உதாசீனம் பண்ணி இருக்கிறார்களா, இல்லைன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர். ஒரு காரியத்தை எத்தனை தலைமுறைக்கு விசாரிப்பார்? 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரிக்கிற தேவன். அப்படியானால் நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கேன் ஆண்டவரே, உம்மோடு தான் நான் பயணிக்கிறேன், இருந்தாலும் சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை போல எனக்கு தோன்றல அப்படின்னா, நம்ம கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை, நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கையை ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். இது எப்ப மாறும் அப்படின்னா, இங்கே சகரியா கிட்ட ஆப்ஷன் போகுது, பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. இம்மிடியட்டா அவர் ஒரு எழுத்து பலகையை வாங்கி அதுல யோவான் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம வாசிக்கிறோம், அவன் எப்ப எழுதினானோ இம்மிடியட்டா அவனுடைய வாய் கட்டவிழ்க்கப்பட்டது, நாவிலிருந்து பேச்சு புறப்பட்டது, அதாவது தேவனை துதித்து பேச தொடங்கினான். என கண்மானவர்களே, எப்போ நாம தேவனுடைய காரியத்திற்கு நம்மை திருப்புகிறோமோ, தேவன் சொன்ன காரியத்தை செய்ய துவங்குகிறோமோ, அப்போது நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள்
நம்ம இழந்து போனவைகள் எல்லாமே பழைய நிலைமைக்கு, அதாவது எந்த இடத்துல நாம இழந்து போனோமோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு தேவன் நம்மை கொண்டு வருவார். என கண்மானவர்களே, ஆகையால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனுக்காய் வாழ்வது, தேவனுடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்வது. நம்ம எப்ப செய்யறோமோ அப்போ தேவன் நம்முடைய கட்டுகளை அவிழ்ப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க அநேக நேரத்துல சந்ததி சந்ததியாக சில கட்டுகள் எங்களுக்கு சங்கிலிகள் போல வருகிறதை நாங்கள் உணர முடிகிறது தகப்பனே. ஆவியானவரே, அதை உடைக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனுக்கு முற்றிலுமா எங்களை அர்ப்பணித்து தகப்பனே, அந்த சங்கிலியை உடைத்தறிய ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. தேவனுக்குரிய காரியங்களில் மாத்திரமே நாங்கள் தொடர்ந்து செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.